ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் லெவல்ஸ் பார்த்துடலாம். இந்த 234 இந்த சைடு பார்த்தீங்கன்னா 244 ஒன்று இருக்கும் லெவல்ஸ். ஓகேங்களா? கால் ஆப்ஷன்ல புட் ஆப்ஷன்ல இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கும் கால் சைடில். அதே மாதிரி புட் சைடில் இந்த பக்கம் 244 கிராஸ் பண்ணி போச்சுன்னா நல்ல ஒரு புட் சைடில் ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கும். அதாவது புட் சைடில் டவுன் மார்க்கெட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 68 61 இருக்கு இல்லையா, இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டா ஆக்டிவ் ஆகும். அதே மாதிரி புட் சைட்லயும் நல்ல ஒரு சப்போர்ட்டா ஆக்டிவ் ஆகும். இது வந்து செக் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு அக்யூரஸியா இருக்கும். சரி, இப்போ இங்க 134ல இருந்து மார்க்கெட் 234க்கு போச்சுன்னா இது என்ன ஆகும்னா 134ல இருந்து 60 61 வரும். இந்த இந்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இது வந்து 234ல இங்க இருந்து போச்சுன்னா இந்த சைடு வந்து 61 68 வந்துடும். நல்ல ஒரு இது வந்து சப்போர்ட்டா ஆக்டிவ் ஆகும். இதுக்கு கீழே போச்சுன்னா இந்த 61 கீழே போச்சுன்னா நல்லா ஒரு மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குன்னு அர்த்தம். கால் சைடில் டவுன்ல போச்சுன்னா, அதே மாதிரி புட் சைடில் கீழே போனாலும் நல்லா டவுன்ல இருக்குன்னு அர்த்தம் மார்க்கெட். ஓகேங்களா? சாரி, அப்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த டவுன்ல இந்த புட் சைடில் டவுன்ல போச்சுன்னா. ஓகேங்களா? சரி, இது வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் சார்ட்ல வந்து நோட் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகுது தெரியும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபியூச்சரோட லெவல்ஸ். ஓகேங்களா? ஃபியூச்சரோட லெவல்ஸ்ல பாத்தீங்கன்னா 23,148 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் லைனா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 23,272. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 23,418 செகண்ட் இது ரெசிஸ்டன்ஸ். 23,445 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது 23,026 சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 22,969 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், சாரி, சப்போர்ட்டா இருக்கும். அது தேர்டு வந்து பாத்தீங்கன்னா 22,882 வந்து பாத்தீங்கன்னா தேர்டு சப்போர்ட்டா இருக்கும். இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நல்லா ஒரு ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் எல்லாமே கால்குலேஷன் மெத்தட்ல போட்டது. இதெல்லாம் இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி உங்களோட சார்ட்ல போட்டு பாருங்க, எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிஃப்டி இருக்கு இல்லையா, நிஃப்டியோட ஸ்பாட். ஓகேங்களா? நிஃப்டியோட ஸ்பாட் வந்து இந்த 23,130 மேல போனாவே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு சான்ஸ். அதுவும் இந்த 23,200 கிராஸ் பண்ணுச்சுன்னா ஒன் சைடு மார்க்கெட்டா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த லெவலை வந்து செக் பண்ணி பாருங்க. ஒன்றும் வேண்டாம், இந்த 23,200 மட்டும் போட்டு பாருங்க. ஓகேங்களா? திரும்பிச்சுன்னா இந்த சைடில் தான் எங்கேயாவது திரும்பும். இல்லைன்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணுச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டா மார்க்கெட் இருக்கும். இதுக்கு மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்க சார்ட்ல ட்ராப் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க, அக்யூரேசி. ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டியில் இந்த 23,150 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 60 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 23,150 புட் ஆப்ஷனில் 81 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சப்போர்ட்டாக. ஓகேங்களா? அதே மாதிரி 181 கிராஸ் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மூவிங்கில் இருக்கும் இது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைட்லேயும் 181 போச்சுன்னா நல்லா கிராஸ் பண்ணி நல்ல ஒரு ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்கும். சரிங்களா? இதை வந்து இந்த லெவல்ஸ்லாம் சார்ட்டில் நோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ.